மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் எழுந்திருக்கிறார். சார், திமுக மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறார். நாங்கள் தற்கூரி எல்லாம் இல்லை, உங்கள் அரசியலை கேள்விக்குறியாக்கும் ஒரு ஆச்சரியக்குறின்னு சொல்றாரு. திமுக மீதான விமர்சனத்தை அவர் கடுமையாக்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல, அவர் இதை முதல் முறையா சொல்றாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ச்சியாகவே அவர் திமுக தான் தங்களுடைய எதிரி. அப்புறம் சில நாட்களுக்கு முன்னால அவர்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அந்த உயர்மட்ட குழுவினரிடம் பேசும்பொழுது கூட இந்த வரக்கூடிய தேர்தல் இரண்டு பேர்களுக்கு இடையேயான போட்டி தான். அது யார், ஒன்று நாங்கள் யார் நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாமே தாவேகாவும் திமுகவும் தான் சொல்றாங்க. அதனால இன்றைக்கு நிலைமையில் நாம் புரிந்து கொண்ட வகையில் தாவேகா நேரடியாக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக யார் என்றால் அவர்களுக்கு போட்டியாக நாங்கள் தான் அப்படிங்கறத ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னொன்னு நல்லா கவனிக்கிறேன், நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்துல எல்லாம் கூட அவர் மற்ற கட்சிகள் மீது பெருசா விமர்சனங்களையோ கடுமையான கண்டனங்களையோ வைக்கல. இப்போ உதாரணமா நேற்றுக்கு இந்த காஞ்சிபுரம் கூட்டத்துல இந்த மணல் கொள்ளையை பத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது எந்த அளவுக்கு அது சரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவருடைய ஆதாரங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இத்தனை லட்சம் கியூபிக் ஃபீட் ஆன மண் அள்ளப்பட்டிருக்கு, 4700 கோடி ரூபாய் அளவில் அதற்கு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதனால அவருடைய அந்த இலக்கு, பேச்சினுடைய துணி, அவர் குறிப்பிட்ட அந்த சில தகவல் விவரங்கள் எல்லாமே நேரடியாகவே திமுக அரசை நோக்கித்தான் இருக்கிறது. தங்களுடைய அரசியல் பயணம் என்பது திமுக எதிர்ப்பு அரசியல் பயணம் அல்லது திமுகவிற்கு எதிராகத்தான் தாங்கள் அரசியல் ரீதியாக பயணிக்க போகின்றோம் என்பதை அவர் மிக மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்னா நான் நினைக்கிறேன். சார், இன்னொரு விமர்சனமும் அவர் மேல வைக்கப்படுது சார். அவரு யாரோ ஒரு பெரிய கட்சியுடைய பின்னணியிலேருந்து வந்திருக்கிறார். வாக்கை பிரிப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் ஒரு அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் பீகார்ல. அதுபோல 2024 தமிழ்நாட்டில் அப்படி ஒரு எக்ஸ்பேக்டரா அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே, சரியா சார்? இல்ல, அது அதெல்லாம் அரசியல் ரீதியாக பேசப்படுகின்ற பேச்சு தானே ஒழிய இவர் பிஜேபியினுடைய பி டீம், ஏடிஎம்கே ஆதரவோட இருக்கார், ராகுலோட பேசுறார், இதெல்லாம் உறுதி செய்யப்படாத தகவலின் அடிப்படையில ஊகங்களின் அடிப்படையில செய்திகளை நம்ம முன்னெடுப்பது முறையாக இருக்காது. அது ஊடக அறமாகவும் இருக்காது. எல்லா அரசியலில் அனைவரிடமும் பேசுகிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. அது இங்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலுமே அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்கின்ற வகையில் அனைவரும் ஒரு அரசியல் என்பது ஒரு வெற்றி பெற வேண்டும், வெற்றிக்கான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதுதான் அரசியல் என்கின்ற வகையில் யாரோட வேணாலும் யார் வேணாலும் பேசலாம். ஆனால் அவர் இன்னாருடன் மறைமுக பேச்சில் இருக்கின்றார் அல்லது அவர்களுடைய கைப்பாவையாக செயல்படுகின்றார், அது ஏ டீம் பி டீம் இதெல்லாம் சொல்றதுனால இன்றைக்கு நிலைமையில் அந்த வாதங்களில் பெரிய வலு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் அண்மை காலத்தில் சில தரவுகள் வரதை நாம் பார்க்கின்றோம். தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடுவதாக தங்களை தாங்களே கூறிக்கொள்ளுகின்ற சில அமைப்புகள், தனிநபர் ஆர்வலர்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல சில கருத்துக்களை பதிவிடுறாங்க. அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த அளவுகோல் அல்லது கள ஆய்வில் தாவேகாவிற்கு ஒரு குறைந்தபட்சம் 10 தொடக்கம் 11% அளவிற்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடும், இருக்கிறது என்று சொல்ல இருக்கக்கூடும் என்கின்ற அந்த அனுமானத்தின் அடிப்படையில் அவர்கள் கள ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல்களை வெளியிடும் பொழுது கட்சிகள் அந்த தாவேகாவின் பக்கம் அதை திரும்பி பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆய்வுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறதா, எனவே அவரை இந்த கூட்டணி நாம் இணைத்துக் கொள்வோமா, அந்த கூட்டணிக்கு அவர் சென்று விடாமல் பார்த்துக் கொள்வோமா என்கின்றதெல்லாம் அந்த அரசியல் ரீதியான அந்த சிந்தனைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இன்றைக்கு நாம் உரையாடுகின்ற நிலையில் அவர் இவர்களுடைய பி டீம் இல்ல அவர் இவருடைய ஏ டீம் என்று சொல்வதெல்லாம் ஒரு முறையற்றதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவம். மூத்த பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் எழுந்திருக்கிறார். மிக கடுமையான விமர்சனம் இந்த முறை வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுக மீது அவர் விமர்சனத்தை வைத்தாலும் கூட இப்போ இன்னமோ கொள்கையெல்லாம் அவங்க தான் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டது மாதிரி கொள்ளையடிக்கிறதே கொள்கையாக வச்சிருக்கிற திமுக ஏண்டா விஜய தொட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க என்றெல்லாம் திமுகவை நோக்கி எச்சரிக்கை வர்றார். நான் இன்னும் விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ஏன் பதட்டப்படுறீங்க அப்படிலாம் கேட்குறாரு. சரி, அதாவது விஜய்க்கு அந்த ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு முறையும் அவருக்கு அந்த உரை தயாரிக்கப்பட்டு கொடுக்க போகுது விஜய்க்கு. அந்த உரை எழுதுறவங்க அவரையே கேலிக்குள்ளாக்க வைக்கிற சில விஷயங்களை
தவறுதலா சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஆட்சி குறி வைத்தால் சொன்னாங்களா, அது வந்து எம்ஜிஆர் படத்துல இருந்து அந்த வசனத்தை எடுத்து எழுதி கொடுத்துருக்காங்க. குறி வைத்தால் தவறாது, தவறுனா குறி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தனக்கு ஆதரவாக திமுகவிலே ஒரு குரல் எழுந்துள்ளதுன்னு சொல்லி டாக்டர் எழிலன் எம்எல்ஏ பத்தி அவர் பேசி அறிவு திருவிழாவில் பேசின பத்தி அதுதான் அவர் அவதூறு திருவிழான்னு சொல்லி பேசியிருந்தாரு. அந்த டாக்டர் எழிலன் சொன்ன பேச்சை வந்து சரியா புரியாம இவரு சொல்லியிருக்காங்க. எழிலன் யாரு? முதல்வருடைய மருத்துவர். அவர் வந்து அவரோட தந்தை நாகநாதன் திட்டக்குழு உறுப்பினர். அவருடைய ஐடியாவில் தான் இந்த கலைஞர் டிவிலாம் வந்து அந்த மாதிரி திமுக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அப்படிப்பட்டவரை வந்து இவர் என்னமோ எனக்கு ஆதரவா குரல் எழுப்பிட்டு அப்படி சொல்லி இதை மாதிரி ஏகப்பட்ட குரல் எழுப்புன்னு சொல்றாரு. ஆனா ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் ஆச்சு. எந்த அரசியல் கட்சி வந்து அதாவது ஒரு புயல் வந்து அடிச்சிச்சுன்னா மரங்கள்லாம் சடஜடன்னு சரியும். அதே மாதிரி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ மாதிரி உள்ள வரும்போது ஒரு கட்சியிலிருந்து டக்கு டக்குன்னு பெரிய பெரிய தலைவர்லாம் இறங்கி இவருக்கு காலில் வந்து உழணும். அதுதான் அரசியலுடைய அத்தியம். இவருக்கு ஆதரவு இருக்குன்னு அதிகம். ஆனா இவருக்கு அப்படி எந்த இதுவுமே நடக்கல இது வரைக்கும் நடக்கல. ஆட்சியில் பங்குதாரன்னு சொல்லி கூவி பார்த்துட்டு இல்லைங்காரு. அது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் திமுகவே தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணா அது ஒரு சரியான அணுகுமுறை. ஏன்னா யார் டாப்ல இருக்காங்களோ எனிமையை பிக்ஸ் பண்ணும் போது யார் டாப்ல இருக்காங்க திமுக பிக்ஸ் பண்ணி அதை டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு. பிஜேபியே ஒரு கொள்கை எதிரி சொல்லிட்டா கூட திமுக மட்டுமே தான் விமர்சனம் பண்ணி கடுமையாக தாக்குதல் நடத்தி வராரு. இது வந்து அவருடைய எதிர்ப்பு ஓட்டுகளையும் அவர் தன் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு வழி. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்போ வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான ஒரு 5-6% வித்தியாசம் தான் இருக்கு. இவர் எந்த ஓட்டை பிரிக்க போறாரு? ஒண்ணு திமுக ஓட்டை பிரிச்சா அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும். எதிர்ப்பு ஓட்டை பிரிச்சா திமுக அணியை நீடிக்கும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து இவ்வளவு பண்ணியும் கடைசியில ஒரு ஏதோ சொல்லுவாங்களே, தான் எந்த மாற்றமும் அடையாமல் மற்றவங்களை மாற்றி விடலாம் கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை தான் விஜய் அடைவாருன்னு எனக்கு படுது அவரு. ஏன்னா அவரு போற பாதை அவருடைய செயல்கள் எல்லாமே அவரு மற்றபடி அவரு ஊழல் சொல்ற. ஆனா எல்லா எதிர்கட்சியும் சொல்றதுதான். ஒரே இன்னும் பாருங்க அந்த இடையில அவர் நீங்க மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டாரு கரூர் சம்பவத்துக்கு. அப்போ எந்த மேக்கப் இருந்தாரு? ஒரிஜினலா இருந்தாரு. இப்ப பாருங்க பழையபடி ஜனநாயகன் மேக்கப்ல இருக்காரு. பழையபடி நேற்று காஞ்சிபுரம் சனிக்கிழமை நடத்திய கூட்டத்தில். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார், விஜயினுடைய விமர்சனம், நீங்கள் ஏற்கனவே கூட விஜயனுடைய அரசியலை விமர்சிச்சிருக்கீங்க. களத்துக்கு வராமல் அவர் பேசிக்கிட்டு இருக்கார், பேட்டிங்கே பண்ணாமல் செஞ்சுரி அடிச்சிருவான்னா சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நேற்றைய அவருடைய பேச்சு எதை வெளிப்படுத்தியிருக்கு சார்? நேற்று அவருடைய பேச்சு வந்து அரசியல் பூர்வமானது, நல்ல நகர்வுன்னு நினைக்கிறேன். சில வாக்குறுதிகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைச்சா என்ன செய்வோங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இது போதாது. இன்னமும் என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. காரணம், இது ஒரு கூட்டத்தை நடத்திட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு கூட்டம் நடத்துறது அது அரசியலுக்கு உகந்த வழி அல்ல. அதுவும் களத்துல இறங்கினா தொடர்ந்து இருக்கணும். ஏன்னா நமக்கு நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டு இருக்கு. தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கு. அப்படிங்கிற போது இன்னும் உத்வேகத்துடன் தொடர்ச்சியாக மக்களை சந்திக்கிற பயணம், அரசியல் பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும். அது இல்லை அப்படிங்கறத நம்ம பார்வை. இன்னொரு விஷயம், கடந்த முறை பரந்தூர்லயே அவர் களப்பணியில இறங்கிட்டுதான் சொன்னாரு, வரவேற்கிறோம். ஆனா அப்ப என்ன சொன்னாரு, வழக்கு தொடுக்கவும் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறோம், லீகல் ஆக்ஷன், லீகல் சட்டபூர்வமான நடவடிக்கையில் இறங்க போறோம்னு சொன்னார். அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்லை இந்த நேற்று நடந்த கூட்டத்துல. அது ஒண்ணு. ரெண்டாவது, கரூர் சம்பவத்தை பத்தி பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதை பத்தி எதுவுமே குறிப்பிடல. தன்னுடைய 25 நிமிஷம் உரையில எங்கேயும் கடைசி நிமிஷத்துல கூட குறிப்பிடல. இதெல்லாம் அவருடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு பின்னாடி ஒரு வேகமின்மையை தான் காட்டுது. சார், அதே நேரத்தில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினரை முன்வைத்து திமுகனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எழில் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ரசிகர் கூட்டம் இல்லை, அவர்கள் மீது வெறுப்புணர்வு கூடாது, பேசுங்க, அவர்கள் தற்கொலைன்னா சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் யாரையும் தற்கொலைன்னு சொல்லலை, ஆனால் விஜயை சொல்லியிருக்கலாம், ஏன்னா பொருத்தம் இல்லாமல் பேசுகிறவங்கள அப்படித்தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ விஜயை முன்வைத்தே திமுகவுக்குள்ள இருவேறு கருத்துக்கள் இருக்கா? அப்படி நான் நினைக்கல. எழிலன் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ எழிலன் தான் அதை பேசியிருக்காரு. அவர் தற்கொலை வந்து விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இல்லை. அவங்க கிட்ட இருக்கிற தொண்டர்கள்லாம் நம்ம அவங்கள அரசியல் மயப்படுத்த தவறி விட்டோம், அவங்கள நம்ம பக்கம் இழுக்கணுங்கிற மாதிரி தான் அவர் பேசிதான் அவரோட துணி இருக்கே தவிர,
நான் வேற மாதிரி சிந்திக்கல. 2 பேர் கருத்து திமுகவில் இருப்பதாக நான் நினைக்கல. திமுக முழுக்கவே விஜயனோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்து பதற்றம் அடைகிறது அப்படிங்கிற எண்ணத்துல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனால்தான் திரும்ப திரும்ப விஜயை டார்கெட் பண்றாங்க. கொள்கை ரீதியான பாஜகவை எதிர்ப்பதை விட அதிமுக எதிர்ப்பதை விட இப்போது முன்பு இருந்த நாம் தமிழரை முன்பு எதிர்த்த அளவு கூட இல்ல, இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு. ஆகையினால விஜய்க்கு எதிரான பார்வை கூர்மைப்படுத்தி வருகிறதுனால பதற்றம் அடைகிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etna Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.